நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் டைம் அண்ட் ஒர்க். சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், சரிங்களா, கண்டிப்பா யூபிஎஸ்சி சரிங்க குரூப் 1 சரிங்களா, குரூப் 1 மினிமம் 1ல இருந்து 2 கேள்வி கேட்டுருவாங்க. 1ல இருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும் சரிங்களா. ஸோ டைம் அண்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். டிஎன்பிஎஸ்சிக்கு வரும்போது குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், கண்டிப்பா நம்ம வந்து 1ல இருந்து 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதுல என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டைம் அண்ட் ஒர்க் வந்து நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். பட் நம்ம சால்வ் பண்ண போறது ஒரு வித்தியாசமான முறை. நம்ம நார்மலா மற்ற மெத்தட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவாங்க. நம்ம ஃபிராக்ஷன் மெத்தடுக்கு போக மாட்டோம், நம்ம எல்சிஎம் மெத்தடுக்கு தாங்க போவோம். சரிங்களா? அது வந்து நம்ம எல்சிஎம் மெத்தட்ல சால்வ் பண்ணும்போது ரொம்ப அது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நமக்கு டைம் சால்வ் பண்றதுக்கான டைம் ரொம்ப கம்மியா எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து 200 கொஸ்டின் கரெக்டுங்களா? குரூப் 4ல 200 கொஸ்டின். ஆனா எவ்வளவு நிமிஷம் கொடுக்குறாங்க? 150 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை கரெக்டுங்களா? ஒரு நிமிஷத்துக்கு கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்ப நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்தாதான், நல்ல ப்ரிப்பரேஷனோட இருந்தா தான் நீங்க வந்து 200 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா சம் சால்வ் பண்றது முக்கியம் கிடையாதுங்க, அது எவ்வளவு சீக்கிரமா சால்வ் பண்றது தான் முக்கியம். குரூப் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஈஸியா வரும், எல்லாமே ஓகேங்க. பட் நீங்க அதே சமயம் 10 நிமிஷம் சால்வ் பண்றதுல யூஸே இல்லை. நீங்க சம சால்வ் பண்ணாமே இருக்கும் சரிங்களா. அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ப்ராப்ளமையும் எவ்வளவு ஈஸியா 1 நிமிஷத்துக்குள்ளார எப்படி சால்வ் பண்றதுதான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. சரிங்க. இப்போ டைம் அண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு சில பேசிக்ஸ் எல்லாம் தெரியணும் சரிங்களா. சில பேசிக்ஸ் எல்லாம் தெரியும். எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்க தெரியுங்களா? எப்படி எல்சிஎம் எடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்க சொன்னா எப்படி எடுப்பீங்க? யாராவது இன்ட்ரெஸ்டடா சொல்றீங்களா? பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி நம்ம வந்து இந்த 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கணும்? யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா சொல்ல? பைய காமன் எடுக்கலாம் சார். ஓகே, 10க்கும் 15க்கும் பைய காமனா எடுப்போமா? அப்படி எல் டிவிஷன் போடுவாங்களா? 2 3 கரெக்ட்டுங்களா? மறுபடியும் என்ன பண்ணுவோம்? 3 எடுத்துக்கலாமா? இது என்ன ஆயிரும்? 2 1 ஆயிருங்களா? மறுபடியும் இது என்ன ஆகும்? 2 கரெக்ட்டுங்களா? இது என்ன ஆகும்? 1 1. என்ன பண்ணுவோம்? இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா? அப்ப 5 × 3 × 2 அப்ப எவ்வளவு என்ன ஆன்சருங்க கிடைக்குது? 30. அப்போ எல்சிஎம் ஆஃப் 10 15 என்னங்க? 30. கரெக்டா இல்லைங்களா? பட் நான் இந்த மெத்தட்லாம் சால்வ் பண்ண மாட்டேங்க, இதுக்கு எனக்கு 10 செகண்ட் எடுக்கும். அதனால இந்த மெத்தடுக்கு நான் போக மாட்டேன். நான் ஒரு எளிய முறையில எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ற பாருங்க. ரொம்ப சிம்பிளா எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எங்கிட்ட என்ன நம்பர் இருக்கு? 15 10ங்களா? ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும்னா அசெண்டிங் ஆர்டர்ல, அதாவது ஏறுபடி வரிசையில எழுதிடணும். அதாவது 10 15 சரிங்களா? 10 15. இப்போ பெரிய நம்பரை பாருங்க. பெரிய நம்பர் சின்ன நம்பரால வகுப்படுமா? 15 10ஆல வகுப்படுமா? படாது கரெக்டுங்களா? சோ அடுத்து 15ஓட அடுத்த மல்டிபிள் என்னங்க? 30 கரெக்டா இல்லைங்களா? 15ஓட அடுத்த மல்டிபிள் என்ன? 1 5 15 2 15 30. இப்ப 13 இந்த சின்ன நம்பரால வகுப்படுமா? வகுப்படும். 30/10 எனக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். கரெக்டா இல்லைங்களா? அப்ப எனக்கு 30 தாங்க எல்சிஎம். அவ்வளவுதாங்க எல்சிஎம் எவ்வளவு? 30. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு क्वेश्चन இப்படி கேட்டிருப்பான், 15க்கும் 30க்கு என்ன எல்சிஎம்னா நீங்க சால்வே பண்ண தேவையில்லை. பெரிய நம்பர் என்னங்க? 30. 30 சின்ன நம்பரா வகுப்படுமா? ஆகும். அப்ப எல்சிஎம் எனக்கு என்னதான்? 30 என்னோட எல்சிஎம். அவ்வளவுதாங்க, ஈஸியா எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 2 செகண்ட்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப 3 நம்பர் வந்தாலுமே அதேதான். ஃபார் எக்ஸாம்பிள் 5 12 10 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன் கரெக்ட்ங்களா? இதை நான் ஏறுபடி வரிசையில் எழுதிக்கலாங்களா? 5 10 12 ஏறுபடி வரிசையில் நடந்திருக்கு. இப்ப இந்த பெரிய நம்பர் இருக்காரு பாத்தீங்களா? இந்த பெரிய நம்பர் இந்த 2 நம்பராலே வகுபடுவாரான்னு பார்க்கணும். அப்போ 12ஆல 10, இந்த 12ங்கிறது 10ஆலே வகுபட மாட்டாரு, 5ஆலே வகுபட மாட்டாரு. அப்ப அடுத்த பெருக்கல் என்ன? அடுத்த மல்டிபிள் என்ன?
24. கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்தது என்ன? 36. 36 ஆகுங்களா? ஆகாது. அடுத்தது என்ன? 48. 48 ஆகுங்களா? ஆகாது. அதுக்கு அடுத்து என்ன? 60. இந்த 60ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா 5ஆலே வகுப்படும், 10ஆலே வகுப்படும். அப்ப என்னோட எல்சிஎம் என்னங்க இதுக்கு? டைரக்டா 60. அவ்வளவுதாங்க. ஈஸியா போடும். இதுதாங்க இப்ப எல்சிஎம். எல்சிஎம் வந்து இந்த மாதிரி ஈஸி மெத்தட நீங்க கண்டுபிடிச்சு பழகிக்கணும். அப்பதான் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? எப்படி வந்து எல்சிஎம் எடுக்கிறதுன்னு, ஈஸியா எப்படி எல்சிஎம் எடுக்கிறதுன்னு புரிஞ்சிருச்சுங்களா? எஸ் சார். தேங்க்ஸ் சுஷ்மா. மத்தவங்களுக்கெல்லாம் புரிஞ்சது சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ் வந்து சரிங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்த மெத்தட் சரிங்களா? அடுத்தது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஓகேங்களா? இது வந்து இந்த புரிதல் இருந்தா நம்மளால ஃபர்ஸ்ட் 2 மாடல் நம்ம என்னைக்குமே டைம் அண்ட் ஒர்க்ல எல்லாமே நம்ம விவேகானந்தா ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே மாடல் பேஸ்ட். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எடுத்தீங்கன்னாவே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக்ல நம்மளோட டாபிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு டாபிக்ல 1ல இருந்து 10 மாடல் இருக்குங்க. சரிங்களா? மேக்சிமம் 10 மாடலுக்கு மேல ஒரு டாபிக்ல இருக்காது. சரிங்களா? நம்ம 1, 2, 3ன்னு மாடல்ஸ் பிரிச்சுருவோம். சரிங்களா? அந்த மாடல்ஸ்ல கண்டிப்பா நீங்க 10 மாடலும் தரவா இருந்துச்சுன்னா நீங்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணல. இப்போ நீங்க டைம் அண்ட் ஒர்க்ல 10 மாடல் இருக்கு. அந்த 10 மாடலையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு போட தெரியுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க குரூப் 1 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம், குரூப் 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம், குரூப் 4 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம அந்த மாதிரி மாடல்ஸ் பிரிச்சிருக்கோம். சரிங்களா? அந்த மெட்டீரியல் தான் இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். 1 சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் தேவையான விஷயம் எல்சிஎம் கண்டுபிடிக்கும். எல்சிஎம் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். ரெண்டாவது ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது ஒரு கான்செப்ட் இருக்கு. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். சரிங்களா? இப்போ என்கிட்ட 100 சாக்லேட் இருக்காது. என்கிட்ட 100 சாக்லேட் இருக்கு. எவ்வளவு சாக்லேட்? 100 சாக்லேட். சரிங்களா? ஒரு நாள்ல நான் எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுறேன்? ஒரு நாள்ல நான் 20 சாக்லேட் சாப்பிடுறேன். அப்ப இந்த 100 சாக்லேட்டை எவ்வளவு நாள்ல சாப்பிட்டு வச்சிருக்கேன்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் டேஸ், நாட்கள். நம்பர் ஆஃப் டேஸ் அதாவது நாட்கள். நாட்களை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எல்லாம் கவனிங்க. மொத்த சாக்லேட் எவ்வளோ? சாக்லேட் எவ்வளோ? சரிங்களா? சாக்லேட் எவ்வளோ டிவைடட் பை ஒரு நாள்ல எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டேன். கரெக்டா இல்லைங்களா? அப்ப எவ்வளோ? 100 சாக்லேட் எங்கிட்ட இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 20 சாக்லேட் சாப்பிட்டுருந்தேன்னா எவ்வளவு நான் சாப்பிட்டுருப்பேன்? 5 நாள்ல சாப்பிட்டுருந்தேன். 5 டேஸ்ல சாப்பிட்டுருந்தேன். கரெக்டா இல்லைங்களா? அடிச்சோம்னா 0.025 சார். சரிங்களா? அப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டேஸ் வேணும்னா நான் என்ன எழுதணும்? சாக்லேட் டிவைடட் பை 1 டே சாக்லேட். இதை போட்டோம்னா எனக்கு எவ்வளவு நாள்ல சாப்பிட்டு முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இந்த ரெண்டு தெரிஞ்சால் சரிங்களா? இன்னொரு மாடல் இருக்கு. அதுவும் தெரிஞ்சா நம்மளால ஃபர்ஸ்ட் மாடலை ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். இப்போ ஒருத்தர் வந்து 10 நாள்ல 50 சாக்லேட் சாப்பிடுறாரு. 10 நாள்ல 50 சாக்லேட் சாப்பிடுறாரு. அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட்டுங்க சாப்பிட்டுருப்பாரு? 50 பை 10ங்களா? அப்போ 1 டேக்கு எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாரு? 5 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாரு. ஸோ இந்த 3 கான்செப்ட் தெரியும். எனக்கு எல்சிஎம் எடுக்க தெரியும், எப்படி வந்து நாட்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியணும், எப்படி ஒரு நாள் சாக்லேட் கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இந்த 3 விஷயமும் எனக்கு தெரிஞ்சா நான் ஃபர்ஸ்ட் மாடலை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் மாடல் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் மாடல் என்னங்கிறத பார்த்துடலாங்களா? பாருங்க. பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் மாடல் எல்லாத்துக்கும் பிடிஎஃப் தெரியுதுங்களா? இந்த क्वेश्चन தெரியுதுங்களா? எஸ் சார். எஸ் சார். தேங்க்ஸ். இப்போ क्वेश्चन என்ன சொல்லிருக்கான் பாருங்க. பாருங்க क्वेश्चन என்ன சொல்லிருக்கான் பாருங்க. A can do a piece of work in 15 days.
B can do that in 30 days. A and B working together can do it. அதாவது A ஒரு வேலையை 15 நாட்களிலும் B அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பார்கள் என இருவரும் இணைந்து வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க, A தனியா 15 நாள் அந்த வேலையை செய்யறாரு, B அதே வேலையை 30 நாள்ல செய்யறாரு. இப்ப AB ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாங்கன்னா எவ்வளவு நாள்ல செஞ்சிருப்பாங்க? அதுதான் நம்மளோட கேள்வி. கரெக்டா இல்லைங்களா? இந்த சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாடல் ஒன். ஸோ மாடல் ஒன்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருவான்? A கொடுத்துருவான், A கிவன். சரிங்களா? பியும் கிவன், பியும் கொடுத்துருவான். A பிளஸ் B ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேள்வி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நல்லா கவனிங்க. எனக்குமே நம்ம டோட்டல் சாக்லேட் கண்டுபிடிக்கும். சரிங்களா? டோட்டல் சாக்லேட். சரிங்களா? டோட்டல் சாக்லேட். ஸோ டோட்டல் சாக்லேட்டுங்கிறது எப்பயுமே எல்சிஎம் ஆஃப் நாட்கள், எல்சிஎம் ஆஃப் டேஸ். சரிங்களா? இப்போ எல்சிஎம் ஆஃப் நாட்கள். சரிங்களா? எல்சிஎம் ஆஃப் நாட்கள். இப்போ நம்ம என்னென்ன நாட்கள் கொடுத்துருக்காங்க கேள்வி படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னென்ன நாட்கள் கொடுத்துருக்காங்க? 15 நாட்களும் 30 நாட்களும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா இல்லைங்களா? அந்த நாட்கள் அப்படியே எடுத்து இங்க போட்டுற வேண்டியதாங்க. சரிங்களா? ஸோ எல்சிஎம் ஆஃப் என்னென்ன நம்பர் அங்க கொடுத்துருக்காங்க கேள்வியில நாட்கள், இந்த நம்பர்ல எடுத்துக்கணும். எல்சிஎம் ஆஃப் 15, 30. கரெக்டா இல்லைங்களா? ஸோ அப்ப டோட்டல் சாக்லேட்டுங்கிறவர் என்ன ஆயிடுவாரு? டோட்டல் சாக்லேட் எல்சிஎம் எடுத்துலாங்களா? 15க்கும் 30க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 30 15ஆல வகுப்படும். கரெக்டா இல்லைங்களா? அப்ப டைரக்டா எனக்கு என்னதான் டோட்டல் சாக்லேட் எங்க எவ்வளவு சாக்லேட் இருக்காரு? 30 சாக்லேட் இருக்காரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எந்த கேள்வி கொடுத்தாலுமே டோட்டல் சாக்லேட் கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? டோட்டல் சாக்லேட் கண்டுபிடிச்சிடணும். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப டோட்டலா எங்கிட்ட எவ்வளவு சாக்லேட் இருக்கு? 30 சாக்லேட் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏக்கு கண்டுபிடிக்கலாம், பிக்கு கண்டுபிடிக்கலாம். சோ ஏ 15 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? ஏ 15 நாள்ல 30 சாக்லேட் சாப்பிட்டிருக்காருன்னு அர்த்தம். கரெக்டா இல்லைங்களா? அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு? ஏ 2 சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு. கரெக்டா இல்லைங்களா? அதே மாதிரி பி 30 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருக்காருன்னு என்ன அர்த்தம்? பி 30 நாள்ல 30 சாக்லேட் சாப்பிட்டிருக்காரு. அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாருங்க? 1 சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு. அப்போ நல்லா கவனிங்க. ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாங்க? சோ ஏ ஒரு நாளைக்கு 2 சாக்லேட், பி ஒரு நாளைக்கு 3 சாக்லேட். அப்ப ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாள்ல 3 சாக்லேட் சாப்பிட்டிருப்பாங்க. கரெக்டா இல்லைங்களா? இப்போ ஏ பிளஸ் பி ஒரு நாள்ல 3 சாக்லேட். அப்ப எங்க டோட்டல் எவ்வளவு சாக்லேட் இருக்கு? 30 சாக்லேட் இருக்குங்களா? அப்ப நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும் சாக்லேட் டிவைடட் பை 1 டே சாக்லேட்டுங்களா? 1 டே சாக்லேட். அப்ப எங்கிட்ட மொத்தம் 30 சாக்லேட் இருக்கு. ஏ பிளஸ் பி சேர்ந்து ஒரு நாள்ல 3 சாக்லேட் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப எவ்வளவு நாள் எடுத்திருப்பாங்க? 10 நாள் எடுத்திருப்பாங்க. புரிஞ்சுதா இல்லைங்களா? எப்படி சால்வ் பண்ண இந்த கேள்வியை? புரிஞ்சுதுங்க சார். என்ன எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க சார். எஸ் சார். சூப்பர். சரிங்களா? இதுதான் மாடல் 1. ஏ கொடுத்துருவாங்க, ஏ தனியா அந்த வேலையை எவ்வளவு நாள் செஞ்சுருவாங்க கொடுத்துருவாங்க. பி ஒரு நாள் அந்த வேலையை எவ்வளவு நாள் செஞ்சு, இப்ப ஏ பிளஸ் பி சேர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டா எவ்வளவு நாள்ல பண்ணிருப்பாங்க? ஸ்டெப் 1 என்ன பண்ணணுங்க? டோட்டல் சாக்லேட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் சாக்லேட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழிமுறை சொன்னேன்? டோட்டல் சாக்லேட் எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் ஆஃப் இந்த நாட்கள், என்னென்ன நாட்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த நாட்கள் எடுத்துக்கணும். 15, 30. கரெக்டா இல்லைங்களா? அப்ப டோட்டல் சாக்லேட் என்ன வந்திருப்பாங்க? 30 சாக்லேட். அப்போ ஏ 15 நாள்ல 30 சாக்லேட் சாப்பிட்டு முடிக்கிறாருன்னா ஒரு நாள்ல 2 சாக்லேட் சாப்பிட்டு பாருங்களா? அதே மாதிரி பி 30 நாள்ல 30 சாக்லேட் சாப்பிடுறாருன்னா ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு? 1 சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு. அப்ப ஏபி சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாங்க? இவர் 2 சாக்லேட், இவர் 1 சாக்லேட். இப்ப ஏபி சேர்ந்து 3 சாக்லேட் சாப்பிட்டிருப்பாங்க. அப்ப இந்த 30 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு ஏபி எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க? சோ ஒரு நாளைக்கு 3 சாக்லேட், மொத்தம் 30 சாக்லேட் இருக்கு. சோ 10 நாள் எடுத்துப்பாங்க. சரிங்களா? இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிய கணக்கு. இது 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 வந்து போன வருஷம் குரூப் 4ல கேட்ட கேள்வி. இந்த மாடல் தான் குரூப் 4ல போன வருஷம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த மாடல் 1 தான் குரூப் 4ல ஃபர்ஸ்ட் போன வருஷம் கேட்ட கேள்வி. அதாவது கிளாஸ் டிஎன்பிசி நடந்துச்சு இல்லைங்களா? அந்த டைம் கேட்ட கேள்வி. சரிங்களா? இப்போ நம்ம பாருங்களேன். இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில்? 10 நாட்கள். கரெக்டா இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? ஏவை டிக் பண்ணிடலாம். ஏ வந்து 10 நாட்கள்.
அவ்வளவுதாங்க, சூப்பர். இப்போ இதே மாதிரி ஒரு பிராக்டிஸ் கேள்வி, சரிங்களா? இதே மாதிரி ஒரு பிராக்டிஸ் கேள்வி மாடல் 1. எல்லாருமே இந்த சம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். இந்த சம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கேள்வியை நான் இது பண்றேன். சாட்ல போட முயற்சி பண்றேன். இந்த கேள்வி சாட்ல இருந்து எடுத்துக்கோங்க. இந்த கேள்வி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதாவது இந்த கேள்வி உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இதை காமிக்கும் போது அந்த இதே மாதிரி அந்த டி கணக்கு சால்வ் பண்ணுங்க, அந்த பிராக்டிஸ் கணக்கு. அங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஏபிசி 3 பேர் கொடுத்திருக்காங்க. ஏ 24 நாட்கள்ல முடிக்கிறாங்க, பி 6 நாட்கள்ல முடிக்கிறாங்க, சி 12 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்போ இங்க ஏ பி இருக்காரு. இப்ப ஏபிசி ஏ தனியா கண்டுபிடிங்க, பி தனியா கண்டுபிடிங்க, சி தனியா கண்டுபிடிங்க. இப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிச்சு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேள்விக்கு இந்த பிராக்டிஸ் கேள்வின்னு ஒண்ணு போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த கேள்விக்கு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் வந்தவங்க ஆன்சர் சொல்லலாம். இந்த கேள்வி சால்வ் பண்ணுங்க. சார் பி ஆப்ஷன். பி ஆப்ஷனுங்களா? 3/7 வருதுங்களா? சரி, பாத்திரலாமா? பாத்திரலாம். இந்த கணக்கு பாத்திரலாமா? சூப்பருங்க, சூப்பர். ஆன்சர் கரெக்ட். நம்ம பாத்திரலாம். சோ டோட்டல் சாக்லேட் கண்டுபிடிக்கணுங்களா? டோட்டல் சாக்லேட்டுங்கிறது எல்சிஎம் ஆஃப் 6, 12, 24. கரெக்டுங்களா? ரொம்ப சிம்பிள். 6, 12, 20. எது பெரிய நம்பர்? 24. சோ 24ங்கிறது 12ஆலே வகுப்படும், 6ஆலே வகுப்படும். அப்ப எனக்கு டோட்டல் சாக்லேட் என்னன்னா 24 சாக்லேட். கரெக்டுங்களா? இப்ப கேள்வி படிச்சு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க? ஏ வந்து 24 நாட்கள்ல, பி வந்து 6 நாட்கள்ல, சி வந்து 12 நாட்கள்ல. கரெக்டுங்களா? என்ன பண்ணலாம்? ஏ வந்து 24 நாட்கள்ல 24 சாக்லேட் சாப்பிட்டாருன்னா ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாரு? ஒரு சாக்லேட் சாப்பிட்டு. பி வந்து 6 நாள்ல 24 சாக்லேட் சாப்பிடுறாருன்னா ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாரு? 4 சாக்லேட் சாப்பிட்டு. சி வந்து 12 நாள்ல 24 சாக்லேட் சாப்பிடுறாருன்னா ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாரு? 2 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாரு. கரெக்டுங்களா? அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி சேர்ந்து எவ்வளவு நாள் சாப்பிட்டுருப்பாங்க? எவ்வளவு சாப்பிட்டுருப்பாங்க ஒரு நாள்ல? 4, 3, 7 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க. கரெக்டா இல்லைங்களா? அப்ப டேஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? சாக்லேட் டிவைடட் பை 1 டே சாக்லேட்டுங்களா? இப்போ மொத்தம் என்கிட்ட எவ்வளவு சாக்லேட் இங்க இருக்கு? 24 சாக்லேட் இருக்கு. அப்போ ஒரு நாளுக்கு சாக்லேட் எவ்வளவு? 7 சாக்லேட். அப்ப 24/7. கரெக்டுங்களா? அப்ப இது என்ன பண்ணிடலாம்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல எழுதிடலாங்களா? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எழுதிடலாங்களா? கலப்பு பின்னம் எழுத போறோம். சரிங்களா? கலப்பு பின்னத்துல எழுதிடலாங்களா? 7, 21 மீதி 3. அப்போ 3, 3/7. கரெக்டுங்களா? 3, 3/7 இது எடுத்துப்பாங்க. சரிங்களா? சூப்பர்ங்க. ஆன்சர் சொன்னவங்க எல்லாருக்குமே சூப்பர். கரெக்டுங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னங்க?
3/7. அவ்வளவுதான். சோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் மாடல். சோ நம்ம இப்பதான் மாடல் 1 முடிச்சிட்டோம். சோ மாடல் 1ங்கறது என்ன கொடுத்திருப்பாங்க? A B கொடுத்திருப்பாங்க, A plus B கேட்பாங்க. சரிங்களா? இப்படிதான் ஃபர்ஸ்ட் மாடல் இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது ரெண்டாவது மாடல் பார்க்க போறோம். சரிங்களா? ரெண்டாவது மாடல் எப்படின்னா, நல்லா கவனிங்க. மாடல் 2 மாடல் 2 நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணிடுவானா, A கொடுத்துருவான், A or B given, A அல்லது B கொடுத்துருவான். சரிங்களா? A plus B கொடுத்துருவான், A plus B given. சரிங்களா? இப்போ என்ன கேட்பானா, A or B என்னன்னு கேட்பான். சரிங்களா? இப்ப நம்ம மாடல் அந்த கேள்வி பாருங்க. அந்த கேள்வி நம்ம பார்க்கும்போதே நமக்கு புரிதல் கிடைக்கும் பாருங்க. So A and B together can do a piece of work in 4 days, while A can do it in 12 days. B alone can do it. அதாவது A மற்றும் B இருவரும் இணைந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிக்கிறார்கள். ஓகேங்களா? A B சேர்ந்து ஒரு வேலை எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 4 நாட்கள் முடிக்கிறாங்க. A மட்டும் தனியாக 12 நாட்களில் அந்த வேலையை முடித்தால் B மட்டும் தனியாக இந்த எத்தனை நாட்கள் எத்தனை நாட்களை முடிப்பார்? இதுதாங்க கேள்வி. இதுதான் மாடல் 2. சச்சின் நான் குமாரன் பேசுறேன். சொல்லுங்க சார். வாட்ஸ்அப்ல ஒரு PDF சென்ட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் கொஞ்சம் டீட்டெயிலா போட்டிருக்கோம். நீங்க அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஸ்டின் நல்லா என்லார்ஜா தெரியும். அப்படிங்களா சார்? வாட்ஸ்அப் பண்ணியிருக்கோம் பாருங்க. மோகன் சார் நம்பர்ல இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கோம். சரிங்க சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே சார். இந்த மாடல் முடிச்சிடலாங்க. இந்த மாடல் முடிச்சுட்டு அப்புறம் அந்த PDF சரிங்களா? ஓகே. சோ இங்க கேள்வி என்ன? A and B can do that can be work in 4 days. இப்போ A மட்டும் தனியா 12 நாட்கள். இப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் சாக்லேட் கண்டுபிடிக்கணுங்களா? இப்போ டோட்டல் சாக்லேட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் சாக்லேட். சோ டோட்டல் சாக்லேட்ங்கிறது LCM ஆஃப் given நாட்கள். என்னென்ன நாட்கள் கொடுத்திருந்தாங்க கேள்வியில? 4 12. கரெக்ட்டுங்களா? இப்ப 4க்கு 12க்கு LCM எடுத்து என்ன ஆகும்? ஏர்படி வரிசையில் எழுதுவீங்க. இப்ப 12ங்கிறது பெரிய நம்பர் சின்ன நம்பரால வகுப்படுமா? வகுப்படும். அப்ப டைரக்டா என்னோட டோட்டல் சாக்லேட் என்னங்க? 12. கிட்ட மொத்தம் எவ்வளவு சாக்லேட் இருக்காரு? 12 சாக்லேட் இருக்காரு. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்? A plus B சேர்ந்து ஒரு 4 நாள்ல 12 சாக்லேட் சாப்பிடுறாங்க. மொத்த வேலையை முடிச்சிடறாங்க. அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு? 3 சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு. கரெக்டா இல்லையா? சோ A மட்டும் எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? 12 நாள் எடுத்துக்கிறாரு. A மட்டும் எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? 12 நாள் எடுத்துக்கிறாரு. 12 நாள்ல 12 சாக்லேட் சாப்பிடுறாரு. அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு? 1 சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு. கரெக்டா இல்லைங்களா? அப்போ AB ரெண்டு பேரும் சேர்ந்து 3 சாக்லேட் சாப்பிட்டிருக்காங்க. A மட்டும் A தனியா எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருக்காரு? 1 சாக்லேட். அப்ப எனக்கு B மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருந்து இதை கழிச்சிடலாங்களா? AB சேர்ந்து 3 சாக்லேட் சாப்பிடுறாங்களா? AB சேர்ந்து 3 சாக்லேட் சாப்பிடுறாங்களா? A மட்டும் 1 சாக்லேட் சாப்பிடுறாங்களா? அப்ப B எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாங்க? 2 சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு. கரெக்டா இல்லையா? இப்ப B ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு? 2 சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு. அப்போ B ஒரு நாள்ல 2 சாக்லேட் சாப்பிடுறாருன்னா மொத்த சாக்லேட் சாப்பிடறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாரு? ஸோ டேஸ் இருக்கும்போது நம்ம என்ன எழுதிக்கலாம்? டோட்டல் சாக்லேட் டிவைடட் பை 1 டே சாக்லேட். கரெக்டுங்களா? இப்போ என்கிட்ட எவ்வளவு சாக்லேட் மொத்தமா இருக்கு? 12 சாக்லேட். B ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுறாங்க? 2 சாக்லேட் சாப்பிடுறாங்க. அப்ப டே எவ்வளவு டே எடுத்துக்கும்? 6 நாட்கள் எடுத்துக்கும். சரி தாங்க, இது அந்த பதிலுக்கு இந்த கேள்விக்கான விடை. சரிங்க, ரொம்ப சிம்பிள். எல்லா கணக்கையுமே நீங்க இப்படியே சால்வ் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, இப்போ இந்த ரெண்டாவது பிராக்டிஸ் பாருங்க. A, B, C together can do a piece of work in 4 days, while A can do it in 16 days, B can do it in 12 days. C alone can do it. அதாவது A, B, C மூவரும் இணைந்து ஒரு வேலையை 4 நாட்களே முடிக்கிறார்கள். A மட்டும் தனியா எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? 16 நாள்ல. B மட்டும் தனியா எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? 12 நாள்ல. இப்ப C மட்டும் தனியா அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேள்வி. சரிங்களா? இந்த கேள்வி நான் சாட்ல போடுறேங்க.
தமிழ் ஃபாண்ட் வரது இல்லைங்க. ஸோ அதனால நான் டெலீட் பண்ணிடுறேன். இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கு. தமிழ் வேணுங்கிறவங்க கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் இதை காமிக்கிறேன். சரிங்க, இதுதாங்க கேள்வி. இந்த கேள்வி இப்ப சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த கேள்வி இந்த கேள்விதான் நம்ம பார்க்கலாம். இந்த கணக்கு சால்வ் பண்ணிட்டீங்க, ஆன்சர் வந்துச்சுங்களா? ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லலாம். கணக்கு சால்வ் பண்ணிட்டீங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆப்ஷன் ஏ. பாத்துறலாங்களா? ஆப்ஷன் ஏ வருதா? என்ன கொடுத்திருக்காங்க கேள்வியில? ஏபிசி இணைந்து ஒரு வேலை 4 நாட்களில் செய்கிறார்கள். ஏ தனியாக 16 நாட்களில் முடிக்கிறார், பி தனியாக 12 நாட்கள், சி மட்டும் எவ்வளவு நாள்? என்ன சொல்றாங்க? ஏ எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? ஏ பிளஸ் பி பிளஸ் சி எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 4 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஏ எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? ஏ வந்து நம்மளுக்கு 4 நாட்கள்ல 12 நாட்கள்ல முடிக்கிறாங்க. பி எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 16 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இப்போ சி மட்டும் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எவ்வளவு நாள் செஞ்சிருப்பாங்க? இதுதான் கேள்வி. இப்ப நம்ம டோட்டல் சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாங்களா? ஸோ டோட்டல் சாக்லேட் என்ன பண்ணும்? எல்சிஎம் எடுக்கணுங்களா? எல்சிஎம் ஆஃப் 4, 12, 16 கரெக்டுங்களா? அப்போ 4, 12, 16 16 பெரிய நம்பர். இந்த 2 தாளே வகுப்படாது. சொல்லுங்க. ஏ 16 days சார். ஏ 16 பி 12ங்களா? ஆமா. சரி, ஓகே. இப்ப பாருங்களேன், இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? 16ஓட அடுத்த பெருக்கல் என்ன? 32. 32 இந்த 2ஆல வகுப்படுமா? 4ஆல வகுப்படும், பட் 12ஆல வகுப்படாது. இது அடுத்தது என்னங்க? 32 அடுத்து 48. ஸோ 48ங்கிறது 4ஆலே வகுப்படும், 12ஆலே வகுப்படும். இப்போ டோட்டல் சாக்லேட் எவ்வளோ? கரெக்டுங்களா? இப்ப பாருங்க, அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன பண்றாங்க? 4 நாட்கள்ல 48 சாக்லேட் சாப்பிடுறாங்க. ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க? 12 சாக்லேட் சாப்பிடுறாங்க.
கரெக்டா இருக்கு. ஏ எவ்வளவு சாக்லேட் எடுத்திருப்பாங்க? 16 நாள்ல 48 சாக்லேட் சாப்பிடுறாங்க. ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாங்க? 3 சாக்லேட். ரைட். அதே பி வந்து 12 நாள்ல 48 சாக்லேட் சாப்பிடுறாங்க. ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாங்க? 4 சாக்லேட். கரெக்டுங்களா? இப்ப ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 12 சாக்லேட். கரெக்டா இல்லைங்களா? அப்போ ஏ தனியா 3 சாக்லேட் சாப்பிட்டிருக்காரு, பி தனியா 7 சாக்லேட் சாப்பிட்டிருக்காங்களா மொத்தமா? இப்ப சி ரிமைனிங் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு? 12ல 7 போச்சுன்னா ஒரு நாள்ல 5 சாக்லேட் சாப்பிடுறாரு. கரெக்டா இல்லைங்களா? சோ பி 12ல 3 ஏ சாப்பிடுறாரு, பி 4 சாப்பிடுறாரு, மிச்சம் இருக்க 5 சி தானே சாப்பிட்டிருப்பாரு. அப்போ சி ஒரு நாள்ல 5 சாக்லேட் சாப்பிடுறாருன்னா மொத்த சாக்லேட் சாப்பிடறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாரு? இப்ப நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 48 சாக்லேட் டிவைடட் பை 5. இல்லைங்களா? அப்போ 9 3/5. ஆன்சர். கரெக்ட்டுங்களா? சோ ஆன்சர் என்னங்க? போய் பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் கரெக்ட். ஏனா சரியான விடை. சரிங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுங்களா எப்படி இந்த 2 மாடல் சால்வ் பண்ண அப்படிங்கிறது? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். புரிஞ்சது சார். ஓகே சரி. சரி, அடுத்த கணக்கு போலாங்களா? அடுத்தது மாடல் 3ங்க. அடுத்தது மாடல் 3. மாடல் 3 கேள்வி கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி, பட் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அந்த கேள்வி. சரிங்களா? எல்லாம் கவனிங்க. ஏபி டுகெதர் ஏபி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 18 நாட்களிலும், பிசி இணைந்து 24 நாட்களிலும், ஏசி இணைந்து 36 நாட்களிலும் முடிப்பார்கள் எனில் ஏபிசி மூவரும் இணைந்து எப்போது இந்த வேலையை முடிக்கிறார்? ஏபி சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள் முடிச்சிருக்காங்க? 18 நாள். பிசி சேர்ந்து எவ்வளவு நாள் முடிச்சிருக்காங்க? 24. இப்ப ஏசியும் சேர்ந்து எவ்வளவு நாள் முடிச்சிருக்காங்க? 36. அப்ப ஏபிசி 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சிருந்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாங்க? இதுதாங்க கேள்வி. சரிங்களா? சோ என்ன கேள்வியில கொடுத்துருக்கா? மாடல் 3. மாடல் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா ஏபி given. சரிங்களா? ஏபி given, பிசி given. சரிங்களா? சிஏ given. சரிங்களா? இப்ப என்ன கேட்பானா ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்னன்னு கேட்பான். இதுதான் மாடல் 3. இதுதான் மாடல் 3. ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் இந்த கேள்விய. நல்லா கவனிங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி சேர்ந்து எவ்வளவு நாள்? A plus B plus C சேர்ந்து சோ டோட்டல் சாக்லேட் கண்டுபிடிச்சிடலாங்களா? அப்ப A plus B plus C சேர்ந்து எவ்வளவு சாக்லேட் எவ்வளவு நாள்ல முடிச்சிருக்காங்க? 18 நாட்கள்ல. கரெக்ட்டுங்களா? B plus C சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிச்சிருக்காங்க? 24 நாட்கள். C plus A சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிச்சிருக்காங்க? 36 நாட்கள். கரெக்ட்டுங்களா? நம்ம டோட்டல் சாக்லேட் கண்டுபிடிக்கணுமா? டோட்டல் சாக்லேட்ங்கிறது என்ன? LCM ஆஃப் 18, 24, 36. கரெக்ட்டுங்களா? இப்போ ஏறுபடி வரிசையில் எழுதிக்கலாமா? 104, 36. கரெக்டா இல்லைங்களா? நல்லா கவனிங்க. 36 18ஆல வகுப்படும், பட் 24 வகுப்படாதா? சரி, 36ஓட அடுத்த மல்டிபிள் என்னங்க? 72. சரி, 72ங்கிறது 24ஆலே வகுப்படும், 18ஆலே வகுப்படும். அப்ப என்னோட டோட்டல் சாக்லேட் எவ்வளவு? 72 சாக்லேட். சரிங்களா? பாருங்க, ஏ பிளஸ் பி 18 நாள்ல 72 சாக்லேட் சாப்பிடுறாருன்னா ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க? 4 சாக்லேட். பி பிளஸ் சி சேர்ந்து 24 நாள்ல 72 சாக்லேட் சாப்பிடுறாங்கன்னா ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க? 3 சாக்லேட் சாப்பிட்டு. சி பிளஸ் ஏ சேர்ந்து 36 நாட்கள்ல 72 சாக்லேட் சாப்பிடுறாங்கன்னா ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க? 2 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க. கரெக்டுங்களா? நல்லா கவனிங்க. இதுதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த மாடல்ல இது வரைக்கும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததுதான் இப்ப பாருங்களேன், இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்றேன். ஏபி பிசி சிஏ. சரிங்களா? ஏபி பிசி சிஏ. கரெக்டுங்களா? அப்ப இது எல்லாத்தையும் நான் கூட்டணும், எனக்கு என்ன கிடைச்சிருக்குங்க? 2A plus 2B plus 2C ஈக்குவல் டு எவ்வளவு நாட்கள்? 4 7 9 நாட்கள். கரெக்டுங்களா? 9 சாக்லேட்ஸ். அப்போ இதுல இருந்து 2 பொதுவா எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? A plus B plus C சேர்ந்து 2 நாள்ல 9 சாக்லேட் சாப்பிடுறாங்க. கரெக்டா இல்லைங்களா? அப்ப A plus B plus C சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு சாப்பிடுறாங்க?
ஒரு நாள்ல சரி இப்படி எழுதிக்கலாங்களா? இதை ரீரைட் பண்ணிக்கிறேன். ஏ பிளஸ் பி பிளஸ் சி சேர்ந்து ஒரு நாள்ல 9 சாக்லேட் சாப்பிட்டுருக்காரு. சரிங்களா? அப்போ ஒரு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஒரு நாள்ல எவ்வளவு சாப்பிட்டுருக்காரு? 9 பை 2 சாக்லேட். இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுங்களா? எப்படி பண்ணிருக்கேன்னு? ஏபி பிசி சிஏ இருக்கு. இதை நான் ஆட் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்குது? 2a plus b plus c கிடைக்குது. அதுல இருந்து என்ன பண்றேன்? 2ஆல வகுத்தா எனக்கு a plus b plus c கிடைச்சு. புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும் இந்த ஸ்டெப்? எஸ் சார். எஸ் சார். சூப்பர். இப்போ நமக்கு என்ன தேவை? a plus b plus c ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுறாங்க? 9 பை 2 சாக்லேட் சாப்பிடுறாங்க. இப்போ 72 சாக்லேட் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு? இப்போ டேஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? 72 டிவைடட் பை 9 பை 2. இதே அடிச்சோம்னா 8. அப்ப 8 into 2 16 நாட்கள் எடுத்துக்கணும். இதுதாங்க ஆன்சர். சரிங்களா? அப்ப என்னோட ஆன்சர் என்ன? ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா நம்ம? 22 4 7 இது அடிச்சா 8. ஆமா. சோ ஆன்சர் நமக்கு என்ன? none of these. ஆன்சர் நமக்கு என்ன? none of these. சோ நம்மளோட ஆன்சர்ல பாத்தீங்கன்னா none of these ஒரு ஆன்சர். சோ இதை டிக் பண்ணிக்கோ. சரிங்க. 3 எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஆன்சர் என்ன? நமக்கு 14 நாட்கள். சரிங்களா? இப்ப எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா இந்த தேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. சாட்ல போடுறேன் கேள்வியா. இந்த கேள்வி நீங்க சாட்ல இருந்து எடுத்துக்கலாம். அந்த சால்வ் பண்ற முறை இப்படி. சரிங்களா? சால்வ் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சாட்ல போட்டுருப்பாங்க கேள்வி. எல்லாரும் சால்வ் பண்ணிட்டீங்களா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுங்களா? இந்த சம் சார் 10. சூப்பர். சரி பாத்துறேன் கரெக்டா இல்லையாங்கிறத பாத்துறேன். சரிங்களா? கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி சேர்ந்து 12 15 பிசி சிஏ வந்து 20 12 15 20. சரிங்களா? 12 15 எவ்வளவு? இது 12 சாக்லேட். ஏ பிளஸ் பி சேர்ந்து 12 சாக்லேட். இது 15.
கரெக்டா நீங்க அழைச்சிக்கலாம். நம்ம புதுசாகவே போட்டோம். சரிங்க. A plus B சேர்ந்து ஒரு நாள்ல 12 சாக்லேட். பிசி ஒரு நாள்ல 15 சாக்லேட். சி பிளஸ் ஒரு நாள்ல 20 சாக்லேட். அப்ப A plus B plus C எவ்வளோன்னு கேட்கும். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் எடுத்துடலாங்களா? டோட்டல் சாக்லேட்டுக்கு எல்சிஎம் 12, 15, 20. சரிங்களா? அப்போ 12, 15, 20 எல்சிஎம் எடுக்கலாங்களா? இப்போ 20 வந்து 2 தாலையும் போகும், அடுத்தது 40. 40 போகுது, அடுத்தது 60. 60ங்கிறது 12ஆலையும் போகும், 15ஆலையும் போகும். டோட்டல் சாக்லேட் என்னங்க? 60 சாக்லேட். இப்போ A plus B ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருக்காங்க? 12 நாள்ல 60 சாக்லேட் சாப்பிட்டா ஒரு நாள்ல 5 சாக்லேட். B plus C வந்து 15 நாள்ல 60 சாக்லேட் சாப்பிட்டா ஒரு நாள்ல 4 சாக்லேட். C plus A சேர்ந்து 20 நாள்ல 60 சாக்லேட் சாப்பிட்டா ஒரு நாள்ல 3 சாக்லேட். அப்போ 2A plus B plus C ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க? 7, 9, 12 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ A plus B plus C சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க? 6 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ டோட்டல் சாக்லேட்ஸ் எனக்கு டேஸ் வேணும்னா சாக்லேட்ஸ் டிவைடட் பை 1 டே சாக்லேட்டுங்களா? சாக்லேட் எனக்கு எவ்வளவு இருக்கு? 60 சாக்லேட். ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டு? 6 சாக்லேட். சூப்பர்ங்க. 10 நாள். 7. குட். தேங்க்யூ சார். சரிங்களா? அப்ப இதுக்கான விடை என்னங்க? இதுக்கான விடை 10 நாட்கள். டி ஆப்ஷன். சூப்பர். சரி, அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்த மாடல். இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளவு மாடல் பார்த்திருக்கோம்? 3 மாடல் பார்த்தோம். அடுத்தது 4வது மாடல் போட்டு பிராக்டிஸ் மாடல். சரிங்களா? A can finish a work in 18 days. B can finish the same work in 15 days. B worked for 10 days and left the job. அதாவது A என்ன பண்றாரு? A தனியா ஒரு வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாரு? 18 நாள்ல. B அந்த வேலையை எவ்வளவு நாள்ல தனியா முடிக்கிறாரு? 15 நாள்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? B ஃபர்ஸ்ட் 10 நாள் வேலை செஞ்சுட்டு போயிடுறாரு. சோ மீதி இருக்கும் இல்லைங்களா வேலை, அந்த வேலையை யார் பண்றா? A பண்றா. A அந்த மிச்சம் இருக்க வேலையை எவ்வளவு நாள்ல பண்ணி முடிச்சிருப்பாங்க? ஓகே, இதுக்கு மேல் தான் ரிமூவல் மாடல். என்ன சொல்லுவோம்னா வெளியேறுதல் மாடல். ஓகேங்களா? மாடல் 4 என்ன? மாடல் 4 சரிங்களா? ரிமூவிங் மாடல், அதாவது வெளியேறுது. ஓகேங்களா? இப்ப பாருங்களேன் இது எப்படி பண்றோம். ரொம்ப சிம்பிளான கேள்வி, நல்லா கவனிங்க. கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஒரு வேலையை 18 நாட்களில், பி ஒரு அதே வேலையை 15 நாட்களில், சி என்பது 10 நாட்களே செய்யும். சோ 18, 15, 10. ஓகே, ஏ வந்து 18 நாட்கள், பி வந்து 15 நாட்கள். எப்ப போறாங்க? ரிமூவ் எப்ப ஆகுறாங்க? 10 நாள். எனக்கு பி மட்டும் தனியா இருக்கும், ஏ மட்டும் தனியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் டோட்டல் சாக்லேட் கண்டுபிடிச்சிடலாங்களா? சோ எல்சிஎம் ஆஃப் 10, 15, 18 கரெக்டுங்களா? 18, 36 ஆகாது, 72 ஆகாது, 90 ஆகுதா? சோ டோட்டல் சாக்லேட் எவ்வளவு? 90 சாக்லேட். நல்லா கவனிங்க, அதான் இம்பார்ட்டன்ட். சோ பி வந்து 15 நாள்ல 90 சாக்லேட் சாப்பிடுறாருன்னா ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருக்காரு? 4 சாக்லேட் சாப்பிட்டுருக்காரு. கரெக்டா இருக்கு. ஏ வந்து 18 நாட்கள்ல 90 சாக்லேட் சாப்பிடுறாரு. 6 நாட்கள் 18 நாள்ல 90 சாக்லேட் சாப்பிடுறாருன்னா ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருக்காரு? 5 சாக்லேட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறா? பி ஒர்க் ஃபார் 10 டேஸ். பி ஒர்க் ஃபார் 10 டேஸ் கரெக்டுங்களா? பி என்பவர் 10 நாட்கள் வேலை செய்தார். அப்போ ஒரு நாள்ல 6 சாக்லேட் சாப்பிடுறவரு 10 நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாரு? 60 சாக்லேட் சாப்பிட்டு.
கரெக்டுங்களா? பி ஒரு நாள்ல 6 சாக்லேட் சாப்பிட்டவரு இப்ப 10 நாள் வேலை செஞ்சிருப்பாரா? 10 60 சாக்லேட். 60 சாக்லேட் சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. சரி, என்கிட்ட மிச்சம் எவ்வளவு சாக்லேட்டுங்க இருக்கும்? ரிமைனிங் சாக்லேட் எவ்வளவுங்க இருக்கும்? 30 சாக்லேட் இருக்கும். கரெக்டுங்க? 90 சாக்லேட்ல 60 சாக்லேட் போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 30 சாக்லேட். அந்த 30 சாக்லேட்டை யாரு சாப்பிடுறாரு? ஏ சாப்பிடுறாரு. கரெக்டுங்களா? அப்போ ஏ ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுறாரு? 5 சாக்லேட் சாப்பிடுறாரு. சரிங்களா? 30 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு நாள்? அப்போ என்ன பண்ணலாம்? டேஸ் வேணும்னா சாக்லேட் டிவைடட் பை 1 டே சாக்லேட். இப்போ எவ்வளவு சாக்லேட் கேட்டா 30 சாக்லேட். 30 சாக்லேட் பி ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுறாரு? 5. அப்போ எவ்வளவு டேஸ் எடுத்துப்பாரு? 6 டேஸ். அவ்வளவுதான். சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இப்ப என்னன்னா ஏ இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. ஏ 18 நாட்கள்ல ஒரு வேலையை செய்து முடிக்கிறாரு. பி வந்து 15 நாட்கள்ல அந்த வேலையை செய்து முடிக்கிறாரு. பி என்ன பண்றாரு? 10 நாள் செஞ்சுட்டு அந்த வேலையை விட்டு போயிடுறாரு. மிச்சம் இருக்கிற வேலை யார் செஞ்சு முடிக்கிறான்? ஏ செஞ்சு முடிக்கிறான். அந்த ஏ எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்கிறத இப்ப கேள்வி. சரிங்களா? இப்ப என்ன பண்றாரு? டோட்டல் சாக்லேட் 10, 15, 18. கரெக்டுங்களா? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 90 சாக்லேட். சூப்பர். அப்போ 15 நாள்ல 90 சாக்லேட் பி சாப்பிடுறாங்கன்னா ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க? 6 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி பி வந்து 18 நாள்ல 90 சாக்லேட் சாப்பிடுறாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட்? 5 சாக்லேட் சாப்பிடுறாங்க. அப்போ பி எவ்வளவு நாள் வேலை செய்யறாரு? 10 நாள் வேலை செய்யறாரு. பி ஒரு நாள்ல 6 சாக்லேட் சாப்பிடுறாருன்னா 10 நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாரு? 60 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாரு. சோ மிச்சம் எவ்வளவு சாக்லேட் இருக்கு? 30 சாக்லேட். அந்த 30 சாக்லேட்டை யார் சாப்பிடணும்? ஏ சாப்பிடணும். அப்ப ஏ ஒரு நாள்ல 5 சாக்லேட் சாப்பிடுறாரு. 30 சாக்லேட்டை 5 நாள்ல 5 சாக்லேட்டை ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறாரு. 6 நாள் எடுத்து. கரெக்டுங்களா? அப்ப இந்த ஆன்சர் என்ன? 6 days. ஆன்சர் என்ன? 6 days. சரிங்களா? அவ்வளவுதாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்கை போடலாங்களா? இந்த கணக்கை பாருங்க. இந்த கணக்கு நல்லா பார்த்து சால்வ் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு கரெக்டா கேள்வி அறிந்து சால்வ் பண்ணுங்க. இதுதான் ஒரு கேள்வி. சால்வ் பண்ணுங்க. நல்லா கேள்வி. இந்த செம்ம முடிச்சிட்டீங்கன்னா இதுக்கான பதில் சொல்லுங்க. முடிச்சாலும் சொல்லலாம்.
சால்வ் பண்ணிட்டீங்களா? விடை என்ன யாராவது சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கான விடை யாருக்காவது விடை கிடைச்சதா? இதுக்கான விடை சார் 15. சரி பாருங்க சால்வ் பண்ணலாங்களா இதை? ஸோ ஏ ஃபினிஷ் ஒர்க் இன் 10 days, பி 15 days, ஏ ஒர்க் ஏ 10, பி 15. ஏ வந்து 10 days, பி 15 days, சி வந்து ஏ 5 days கழிச்சு 5 days. ஓகேங்களா? இதான் கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு டோட்டல் சாக்லேட் கண்டுபிடிக்கிறீங்களா? அப்போ எல்சிஎம் ஆஃப் 5, 15, 10, 15 கரெக்டுங்களா? அப்போ 15ஆல வகுப்படாது ரெண்டுமே. அடுத்து 30, 30ங்கிறது 10ஆலே வகுப்போடு 3ஆலே வகுப்படும். டோட்டல் சாக்லேட் இருக்கு கரெக்டுங்களா? அப்போ ஏ வந்து 10 நாள்ல 30 சாக்லேட் சாப்பிட்றாருன்னா ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்றாரு? 3 சாக்லேட். பி ஒரு நாள்ல 15 நாள்ல 30 சாக்லேட் சாப்பிட்றாருன்னா ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்றாரு? 2 சாக்லேட் சாப்பிட்றாரு. சார் கேள்வி என்ன கொடுத்துருக்கான்? ஏ ஒர்க் ஃபார் 5 days. ஏங்கிறவர் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கிறாமா? 5 நாள். இப்ப ஏ ஒரு நாள்ல 3 சாக்லேட் சாப்பிட்றாருன்னா ஓகேங்களா, 5 நாள்ல எவ்வளவு சாப்பிட்டுருப்பாரு? 15 சாக்லேட் சாப்பிட்டு. கரெக்டுங்களா? இப்ப மீதி என்கிட்ட ரிமைனிங் சாக்லேட்ஸ் எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் சாக்லேட்ஸ் 15 சாக்லேட்ஸ் கரெக்டுங்களா? ரைட். ஸோ ரிமைனிங் சாக்லேட்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கும்? 15 சாக்லேட்ஸ் எடுத்துக்கணும். அதை ஏ எவ்வளவு நாள்ல சாப்பிட்டு முடிப்பாரு? ஏ ஒரு நாள்ல 2 சாக்லேட் சாப்பிட்றாருன்னா ரைட் 15 சாக்லேட் டேஸ்னா என்ன பண்ணணும்? மொத்தம் எவ்வளவு ரிமைனிங் சாக்லேட்ஸ்? 15. ஒரு நாள் எவ்வளவு? 2. அப்போ 7.5 நாட்கள் கரெக்டுங்களா? அப்போ ஏ இனிஷியலா எவ்வளவு நாள் சாப்பிட்டுருக்காரு? 5 நாட்கள் சாப்பிட்டுருக்காரு. பிளஸ் டி என்ன எவ்வளவு நாள் சாப்பிட்டுருக்காரு? 7.5. அவங்க என்ன கேட்கா? டோட்டல் ஒர்க் எடுத்தாங்க. ஆன்சர் என்ன? 12.5. இந்த ஆன்சர் இருக்குங்களா? 12.5 நாட்கள். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஏ வந்து 10 நாள்ல முடிக்கிறாரு 30 சாக்லேட்டா. கொஸ்டின் கரெக்டா படிச்சோம்னா ஏ என்பவர் 5 நாட்கள் வேலை செய்திருந்தார் என்று விடுவார். மொத்த வேலையை எத்தனை நாட்கள் முடித்தார்? ஓகேங்களா? அப்போ இது 3, இது 5. மொத்தம் எவ்வளவு நாட்கள் எடுத்துப்பாங்க? 5 நாள்ல இது 15 சாக்லேட் சாப்பிடுவாங்க. மிச்சம் 15 சாக்லேட். அப்ப பி ஒரு நாள் 2. ஆமா, அப்போ மொத்தம் 12.5 நாட்கள். இங்க ஆப்ஷன் இல்ல, மாத்திக்கோங்க. ஆப்ஷன் 12.5 days. 12.5 days. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் மாடல் பாருங்க. A can finish a work in 12 days. B can finish the same work in 15 days. B worked for 6 days. After 6 days, A joined the work. In how many days A, B together finished the remaining work? என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல? A என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் முடிக்கிறார். B வேலை செய்ய ஆரம்பித்த 6 நாட்கள் கழித்து A சேர்ந்து கொள்கிறார். அப்போ B செஞ்சுட்டு இருக்கும்போது ஏவோட வந்து சேர்ந்துக்கிறார். நீங்கள் ஏபி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறார்? ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துட்டாங்களா, 6, 12, 15. சரி சரி தாங்க மாடல் 5. மாடல் 5 என்னன்னா ஆடிங் மாடல். ஓகேங்களா, ஒருத்தர் வந்து நம்மளோட சேர்ந்துருக்காரு. சரிங்களா, இப்போ என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஏ வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு, 15 நாட்கள். ஏ 12, பி 15. ஏ 12 நாட்கள், பி 15 நாட்கள். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றா, பி வேலை செய்யறது 6 நாட்களுக்கு வந்து ஏ செய்யுது. ஸோ பி ஸ்டார்ட் பண்றாரு, 6 நாட்கள் கழிச்சு ஏ வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. சரிங்களா, சரி ரைட், சேம் கான்செப்ட் தாங்க. டோட்டல் சாக்லேட் எவ்வளோ, 6, 15, 12, 15. இங்க 30 ஆகாது, 45 ஆகாது, 60 ஆகுங்களா. ஸோ அப்போ டோட்டல் சாக்லேட் எவ்வளோ, 60 சாக்லேட். ஸோ ஏ ஒரு 12 நாள்ல 60 சாக்லேட் சாப்பிட்றாருன்னா ஒரு நாள் எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்றாரு, 5 சாக்லேட். பி 15 நாள்ல 60 சாக்லேட் சாப்பிட்றாருன்னா ஒரு நாள்ல 4 சாக்லேட் சாப்பிட்றாரு. கரெக்டுங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, பி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் வேலை செய்யறாரு, 6 நாட்கள் வேலை செய்யறாரு. சரிங்களா, 6 days வேலை செய்யறாரு. அப்போ ஏ ஒரு நாள்ல 4 சாக்லேட் சாப்பிட்றாருன்னா 6 நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்றாரு, 24 சாக்லேட் சாப்பிட்றாரு. கரெக்டுங்களா, ஸோ மிச்சம் இருக்கிற ரிமைனிங்க வந்து யார் சாப்பிட்டுருப்பா, ஏபி 2 பேர் சேர்ந்து, ஏன்னா ஏ வந்து சேர்ந்துறாரு இல்லையா. ஸோ ரிமைனிங் சாக்லேட்ஸ் எவ்வளோ, ரிமைனிங் சாக்லேட்ஸ் 24, 60ல 24 போனா மிச்சம் 36 சாக்லேட். கரெக்டுங்களா, 36 சாக்லேட் ஏபி 2 பேர் சேர்ந்து சாப்பிடணுமா. ஸோ ஏ பிளஸ் பி சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு சாப்பிடணும், ஏ பிளஸ் பி சேர்ந்து ஒரு நாள்ல 4 சாக்லேட்டா. அப்போ 4 சாக்லேட், அப்போ ரிமைனிங் சாக்லேட் எவ்வளவு, 36. அப்போ டேஸ் வேணும்னா 36/9, அப்போ 4 நாட்கள். கரெக்டுங்களா, கேள்வி பாருங்க, கேள்வி என்ன சொல்றாங்க, 4 நாட்கள். பதில் இருக்குங்களா, சரிங்களா, ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி தான் முதல்ல என்ன பண்றாரு, வெளியே போறாரு, இப்போ 6 நாள் கழிச்சு ஒருத்தர் ஆட் ஆகிக்கிறாரு. இப்போ ஆட் ஆகும் போது என்ன பண்ணுறது, சரிங்களா, ரொம்ப சிம்பிள். சரிங்க, இந்த கேள்வி ட்ரை பண்ணுங்க. கேள்வி ட்ரை பண்ணுங்க, சாட்ல போட்டுருக்கேன் பாருங்க. ட்ரை பண்ணுங்க, இந்த கேள்வி ட்ரை பண்ணி சொல்லுங்க பதில். ஸோ இதே மாதிரி அந்த கேள்வி சால்வ் பண்ணுங்க. ஸோ கேள்வி தமிழ்ல வேணுங்கிறவங்க இந்த கேள்வி பார்க்கலாம்.
முடிச்சாங்க பதில் சொல்லலாம். முடிச்சாங்க பதில் சொல்ல யாருக்காவது ஆன்சர் வந்துச்சுங்களா? ட்ரை பண்றாங்களுக்கு சரி ஓகே. ஸோ இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இங்கே சால்வ் பண்ணியிருந்தாங்களா? ஏ வந்து 20 நாள் கரெக்டுங்களா? பி கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 15 நாள். பி ஒர்க் ஃபார் 13 days and after 13 days பி ஜாயின் த ஒர்க். கரெக்டுங்களா? ஸோ எல்சிஎம் எடுக்குங்களா? டோட்டல் சாக்லேட்டுக்கு எல்சிஎம் என்னங்க? 13 15 கரெக்டுங்களா? ஸோ 13 15 20க்கு எல்சிஎம் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு 260 வரும். 130 ஆகாது. 260 15 இருக்கணும். 260 15 இருக்கணுங்களா? மீதி சரி இப்போ வந்து 340. ஸோ இந்த கேஸ்ல நான் ரொம்ப செம்ம ஈஸியா வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறேன் பாருங்க. அந்த 13 தூக்கிடுறேன். ரொம்ப பெருசா போறதுனால ஒரு வேல்யூ தூக்கிடுறேன். எனக்கு அதனால வேல்யூ ஈஸியா வரும். இப்போ பாருங்க 13 இல்லாம இந்த கணக்கை நான் சால்வ் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 60. ஸோ டோட்டல் சாக்லேட் எவ்வளோ? 60 சாக்லேட். கரெக்டுங்களா? இப்போ ஏன் ஒரு நாள்ல 20 நாள்ல 60 சாக்லேட் சாப்பிட்டாருன்னா ஒரு நாள்ல எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுவாரு? 3 சாக்லேட் சாப்பிடுவாரு. பி 15 நாள்ல 60 சாக்லேட் சாப்பிட்டாருன்னா ஒரு நாள் எவ்வளவு சாப்பிடுவாரு? 4 சாக்லேட். ஸோ கொஸ்டின் என்ன சொல்றாங்க? பி ஒர்க் ஃபார் 13 days. பிங்கிறவர் எத்தனை நாள் வேலை செய்யறாரு? ஏ ஒர்க் ஃபார் ஏங்கிறவர் 13 நாள் வேலை செய்யறாரு. இப்போ 13 நாள் எவ்வளவு சாப்பிட்டுருப்பாரு? எவ்வளவு 39 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாரு. கரெக்டுங்களா? ரிமைனிங் சாக்லேட்ஸ் எவ்வளவா இருந்திருக்கும்? 21 சாக்லேட்டா இருக்கும். கரெக்டுங்களா? சரி 21 சாக்லேட்டை யார் யார் சாப்பிட்றா? ஏபி 2 பேரும் சேர்ந்து. ஸோ ஏ பிளஸ் பி சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க? ஏ ஒரு நாள்ல 3 சாக்லேட், பி ஒரு நாள்ல 4 சாக்லேட். சரி ஏபி சேர்ந்து ஒரு நாள்ல 7 சாக்லேட். இப்போ டேஸ் வேணும்னா 21/7 மொத்தமா